வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ மதராசி மற்றும் காந்தி கண்ணாடி படத்தோட விமர்சனம் நம்ம சேனல் இருக்குது, அதை மறக்காமல் செக்அப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நேற்று நைட்டே ப்ரீமியர் ஆகிடுச்சு. ஸோ நேற்று நைட் ஷோ பார்த்தாச்சு. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஹாரர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை உண்மையாகவே முந்தைய படத்தை விட பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கான்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரான அதே டெம்ப்ளேட் தான், அதே ட்ரூ ஸ்டோரியை மையம் கொண்டு தான் இந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெனிசுலாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு அமானுஷ்ய சக்தியால் மிரட்டப்பட்டு இருக்குது. ஸோ அதை போய் இவங்க விரட்டி அடிக்கிறாங்களா என்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த நீங்கள் காஞ்சூரிங் சில விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ளேயும் வரும். ஏன்னா இது அவங்களாவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் எங்களுடைய கடைசி காஞ்சூரிங்கோட கடைசி எபிசோட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டெக்னிக்கலாக முக்கியமாக SFX பயங்கர இம்பாக்டாக இருந்தது படம் ஃபுல்லாகவே. எனக்கு காஞ்சரிங் 2க்கு அப்புறம் இந்த படம் தான் ரொம்ப எஃபெக்டிவாக, அதுவும் சவுண்டு எஃபெக்டில் பயங்கரமாக இம்பாக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் அதுவும் ஸ்கேரி எலிமெண்ட்டுக்கு ரொம்ப அந்த சவுண்டு எஃபெக்ட் பயங்கரமாக இருந்தனால தான் இந்த படம் அந்தளவுக்கு அந்த ஸ்கேரி ஃபீல் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மியூசிக் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்காங்க. அதுமாதிரி ஸ்கேரி எலிமெண்ட்டுக்கு உண்டான அந்த சீக்வன்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மேஜர்லி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்கேரி எலிமெண்ட் இருக்குது. அந்த ஸ்கேரி எலிமெண்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்க்ரீன் பிளே நகர்த்தப்பட்ட விதம் ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஸ்கேரி எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய ஆக்ட்ரஸ் இட் அப்புறம் லாரன், இவங்க 2 பேரோட கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம், முக்கியமாக இந்த பாட்டில் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் மற்ற பாட்டிலோட சில விஷயங்களை அதை கொண்டு ஒரு பர்ஃபெக்டான ஃபேரலாக முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எங்களுடைய அந்த வே ஆஃப் அந்த நரேஷனை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த இம்பாக்ட்ஃபுல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் மற்ற அதர் கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு பேர் தான் டக்குனு வரல, மற்ற கேரக்டரோட அந்த நடிப்பாக இருக்கட்டும், அதேமாதிரி அவங்களோட ஸ்க்ரீன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த படத்தில் சினிமாடோகிராஃபி ரொம்ப ரொம்ப டாப் நாச் அது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நைட் ஷாட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஹாரர் படத்தில் சினிமாடோகிராஃபி அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் அப்புறம் மியூசிக் இது இல்லைனா அது ஹாரர் படமே இல்லை. ஸோ அந்த இம்பேக்டை இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருச்சு. இந்த படத்தினுடைய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இந்த படம் ரொம்ப 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 ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்லோ அப்படின்றத தாண்டி என்னடா கதைக்குள்ளேயே வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, ஒன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு வாய் வார்த்தையிலாவே கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா என்னதான் ஆச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்க தவிர்த்து அதுக்கான ப்ராக்டிஸ் அதுக்கான இன்வெஸ்டிகேட்டராக அந்த சீன்ஸ் எதுவும் பண்ணல. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேட் சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம், அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பாட்டில் அந்தளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வாங்க போய் பார்த்துடலாம், பேயை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அது எனக்கு பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. ஸோ அது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யப்படுத்திக்கிறமான ஸ்க்ரீன் பிளே அமையலைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்கேரி எலிமெண்ட்டுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். ஏன்னா மினிமல் பட் மேபி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறது பேஸ்ட் டு ஆடியன்ஸ். அதாவது என்ன நடந்தாலும் எவ்வளோ அடி வாங்கலாம் அமைதியாக இருக்க பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் என்னடா அது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய இம்பாக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான படம் தான். அதாவது ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அதை எதிர்பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி போன காஞ்சூரிங் பாட்டை விட இது எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவேன். போன பாட்டு ரொம்ப அகரமொக்க, இது இவனுக்கு தான் எடுத்தாங்களா அப்படின்ற கொஸ்டின் பேக்கரோடு இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே, இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.